ரொம்ப சந்தோஷப்படாத. அது ஒன்றும் அவ்வளோ சுலபம் இல்லை. எல்லாரையும் சம்மதிக்க வைக்கணும். அப்பா அம்மா அண்ணன்னு எல்லாரும் ஆசீர்வதிச்சு மனசார ஒத்துக்கிட்டாதான் நீ நினைச்சது நடக்கும். இல்லைன்னா நடக்காது. இரு, அவசரப்பட்டு கௌதம் கிட்ட அவர் மனசு நோகுற மாதிரி எதுவும் நடந்துக்காது. மத்த எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம். ஏங்க, யாருன்னு பாருங்க. ஐயோ, இவங்க வந்திருக்காங்களே. பையன் வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. ஐயோ திரு, இங்க நடந்த விஷயம் எதுவும் சம்பந்திக்கோ இல்ல வேற யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க. என்ன கற்பகம், முதல்ல வந்தவங்களை வரவேற்போம். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க தம்பி, உட்காருங்க. சரியான சமயத்துல தாமா வந்திருக்காங்க. இனி நடக்க போற கூத்த நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டியதான். ஏய் செல்வி, இதை எப்படி சமாளிக்கிறான்னு பாப்போம். என்ன வந்ததுல இருந்து ஒரு மாதிரி எல்லாம் அமைதியா இருக்கீங்க? நாங்க தப்பான நேரத்துல வந்துட்டோமா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்து தான் இருந்தோம். கல்யாண வேலையை எல்லாரும் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். வேற எதுவும் இல்லை. ஆமா ஆமா, கொஞ்ச நாள் தானே இருக்கு கல்யாணத்துக்கு. அதான் ஆளாளுக்கு என்ன வேலை செய்யலான்னு பேசிட்டு இருந்தோம். மகா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேங்க. பத்திரிகை பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. நிறைய பேருக்கு எங்க சைடுல கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சாதான் எல்லாருக்கும் கொடுத்து முடிக்க முடியும். அதான் இன்னையில இருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம். முத பத்திரிகைய உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். வாங்கிக்கோங்க சம்பந்தி. வாங்கிக்கோங்கம்மா. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. பத்திரிகை ரொம்ப நல்லா இருக்குங்க. இருக்காதா பின்ன? பத்திரிக்கை ரொம்ப காஸ்ட்லியா தான் வேணும்னு என் பையன் ஆசைப்பட்டான். அதுக்கப்புறம் மறுக்கவா முடியும்? இந்த திரு, மாப்பிள்ள, உங்க செலக்ஷன் சூப்பர், நல்லா இருக்கு. தேங்க்ஸுங்க. வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய கலவரமே நடக்குது. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதானே தெரியல. அதுக்குள்ள இவங்க பத்திரிக்கை வேற எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? நடக்கிறத வேடிக்கை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுமா. இனி என்ன நடந்தாலும் நமக்கு ஒரே என்ஜாய்மெண்ட் தான். எங்க என்னங்க பத்திரிக்கை வேற வந்துருச்சு. இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இப்ப எதுவும் பேச வேண்டாம். நாம இப்ப அமைதியா இருக்கிறது தான் நல்லது. என்னம்மா செல்வி, எப்பவும் கலகலன்னு பேசுவ, இன்னைக்கு என்ன ஆச்சு? ரெண்டு பேரும் ரொம்ப அமைதியா இருக்கீங்க. அது ஒண்ணு இல்லப்பா, கல்யாண வேலை நிறைய இருக்கு. அதை எப்படி சமாளிக்க போறோன்னு அந்த ஞாபகத்திலே இருந்தேன். ஆமாங்க, நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிறமா. அதான் எந்த வேலையை முத செய்யறதுன்னு புரியாம சின்ன குழப்பம். வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? கல்யாணம்னா அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் பாத்துக்கலாம், நல்லாதான் நடக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாரும் ஃப்ரீயா இருங்க.
தேங்க்ஸ். எடுத்துக்கங்க. இந்தாக்கா பத்திரிகையை பாரு. பாருங்க. நாங்க பத்திரிகையை குலதெய்வம் கோயில்ல வச்சு படைச்சிட்டு தான் எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிப்போம். நாளைக்கு நாள் நல்லா இருக்கு. நீங்களும் எங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்தா நல்லா இருக்கும். 2 குடும்பமும் பத்திரிக்கை வச்சு வேண்டிட்டு வந்தா நல்லா இருக்கும். அப்பா நான் ரெடிப்பா. அதுக்கு என்ன சம்பந்தி, நாளைக்கே உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் பத்திரிகை வச்சு படையல் போட்டு வந்துருவோம். எப்பா திரு, சம்பந்தி சொல்ற மாதிரி நாளைக்கு போயிடலாம்ல? போயிடலாம்ப்பா. எதுக்கு நல்ல காரியத்தை தள்ளி போடணும்? ம், சரி. ஏ கீர்த்தி, அந்த செல்விய பாத்தியாடி? திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி உண்மையை சொல்ல முடியாம திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கிறா. இத பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. அவ இன்னும் நல்லா படணும். நம்மள எவ்ளோ கஷ்டப்படுத்தி இருப்பா. இன்னும் அவ அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்குமா. எங்க பூஜாவை காணோம்? வெளியில எங்கேயாவது போயிருக்காளா? இல்லங்க, ரூம்ல தான் இருக்கா. காலையில எழுந்திரிச்சதுல இருந்து தலைவலின்னு சொன்னா. கூட்டிட்டு வரட்டுமா? பரவாயில்லம்மா, தலைவலின்னு தானே படுத்திருக்கா, ரெஸ்ட் எடுக்கட்டும். இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவளும் பத்திரிக்கையை பார்த்த மாதிரி இருக்கும்ல. வேணா நான் போய் ரூம்ல காட்டிட்டு வரட்டுமா? ஐயோ, மாப்பிள்ள தனியா பூஜாவை போய் பார்த்து அவ இருக்க மனநிலையில உண்மையை எல்லாத்தையும் சொல்லிட்டா கல்யாணமே நின்னுடுமே. தனியா விடக்கூடாது. நான் கூட வரேன். நானும் வரேன். பரவாயில்ல, நானே போய் பார்த்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, என் தங்கச்சிக்கு அடிச்சிருக்கிற பத்திரிக்கை பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறேன். சரி. கொடுங்க. வாங்க போலாம். பூஜா, பூஜா உனக்கு தலைவலின்னு சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல கௌதம். பூஜா, மாப்பிள்ள பத்திரிகை எடுத்துட்டு வந்திருக்காரு. எப்படி இருக்குன்னு பாரு. இந்த பூஜா, டிசைன் எப்படி இருக்குன்னு பாரு. இது ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுக்க போற பத்திரிகை தான். ஃப்ரெண்ட்ஸ்க்கு தனி இன்விடேஷன் அடிச்சுக்கலாம்.